அனைவருக்கும் வணக்கம். பர்சன்டேஜில் பாப்புலேஷன் பேஸ் பண்ண கொஷின்ஸ் கேட்பாங்க. மக்கள் தொகை, தேய்மானம், இந்த மாதிரிலாம் நம்மளை கொஷின்ஸ் கேட்பாங்க. இதை ரெண்டு வழியில் நம்ம போடுவோம். ஒன்று ஷார்ட்கட்டில் போகிறது, இன்னொன்று ஃபார்முலா யூஸ் பண்ணுறது. ரெண்டுமே ஈஸி தான். ஒரு சிலரால் ஃபார்முலா மனப்பாடம் பண்ண முடியும், ஒரு சிலரால் கான்செப்டை ஈஸியாக லேர்ன் பண்ண முடியும். ஸோ நான் ரெண்டு மெத்தடாலஜியும் உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, ஃபைன். ஸோ நம்ம டெலகிராம் குரூப்பில் நம்ம கிளாஸில் என்ன நடத்துகிறோமோ அந்த மெட்டீரியல் நான் போஸ்ட் பண்ணுறேன். அதை நீங்கள் சாஃப்ட் காப்பி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் நம்ம டெலகிராம் குரூப்பில் அனுப்புங்க, நான் உங்களுக்கு சொல்யூஷன் சென்ட் பண்ணுறேன். அதே மாதிரி நீங்கள் எந்த எக்ஸாம்னாலும் படிங்க. ஸோ எஸ்எஸ்சி, ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், நீங்கள் எந்த எக்ஸாம்னாலும் படிங்க. இந்த கான்செப்டை தாண்டி வேறு எதுவுமே இல்லை, அவ்வளோதான். இதை தாண்டி வேறு எதுவுமே கேட்க முடியாது. ஜஸ்ட் அந்த கான்செப்டை லேர்ன் பண்ணுறீங்க, உங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை போய் சால்வ் பண்ணுறீங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? கிளாஸ்க்குள்ளே போயிடலாம்ப்பா. இப்போ நான் ஒரு சின்ன கான்செப்ட் சொல்கிறேன், அதை மட்டும் லேர்ன் பண்ணுங்கள். இப்போ ஒரு கிராமத்தில் ஒரு 500 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? வருஷத்தில் இது இப்போ கரண்ட் பாப்புலேஷன் 500 பேர் இருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வருஷத்தில் ஒரு 10% அதிகரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இன்க்ரீஸாக டிக்ரீஸான்னு பார்க்கணும். இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஃபஸ்ட் இயரில். இப்போ பாருங்கள், 500ல் 10ன்றது நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம். அப்போ என்ன கிடைக்கும்? 500ல் 10னா 50. ஸோ 550 2வது வருஷத்தில் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து 2வது வருஷத்துக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 20% அதிகரிக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? எல்லாமே நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். டிக்ரீஸ்னால் மைனஸ் பண்ண போகிறேன், இன்க்ரீஸ்னால் ப்ளஸ் பண்ண போகிறேன், அவ்வளோதான். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், 20% அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறேன். அப்போ 550ல் இது செகண்ட் இயரில் நடக்கிற சேஞ்சஸ்ஸு. 550ல் 10% எவ்வளோப்பா? ஸோ 55. ஓகேங்களா? 10% அப்படின்றது 55. அப்போ 20% அப்படின்றது இன்ட்டு 2 பண்ண போகிறேன், அவ்வளோதான். நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? ஸோ 110ன்றது கிடைக்கும். அப்போ இது கூட நம்ம ப்ளஸ் 110 நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோப்பா கிடைக்கும்? 660. இதுதான் 2வது வருஷம் முடிவில் அந்த கிராமத்தோட மக்கள் தொகையாக இருக்கும். இப்போ நான் சொல்லியிருக்கிறது உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக ஒரு 500ன்ற ஒரு சம் எடுத்து எல்லாமே ஹோல் நம்பராக சொல்லியிருக்கேன். அவன் கொஷின்ஸ் இவ்வளோ ஈஸியாக சின்ன நம்பர்லாம் கேட்க மாட்டான், பெருசாக கேட்பான். ஸோ இது எப்படி ஷார்ட்கட்டில் போகிறது? இப்போ பெருசாக நம்பர் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒரு 10%, அதுக்கு ஒரு 20%. இப்போ நான் சொல்கிறது எல்லாமே ஹோல் பர்சன்டேஜாக கொடுத்துருக்கேன். அவன் வேறு ஏதாவது கஷ்டமாக கேட்டால் கூட போடுறது கொஞ்சம் டைம் எடுக்கும். இதை இன்னும் எப்படி ஈஸியாக போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் அந்த பர்சன்டேஜ் எழுதுங்க. இப்போ பாருங்கள், 10% இன்க்ரீஸ் ஆகுதா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ இனிஷியலாக இருக்கக்கூடியது இது ஃபைனல் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இது ஃபைனல், அவ்வளோதான். இப்போது ஃபஸ்ட்டு வருஷத்தில் என்ன சொல்கிறான்? இது வருஷத்துக்கு நம்ம எழுத போகிறோம். 10% இன்க்ரீஸ் ஆகுது. அந்த பர்சன்டேஜுக்கு ஃப்ராக்ஷன் வேல்யூ எழுதிக்கோங்க. அப்போ 10% அப்படின்னா ஸோ 1/10 அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த இடத்துல. இப்போ பாருங்கள், இது தெரியாதவங்க நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸில் பாருங்கள், நாங்கள் எல்லாமே ஃப்ராக்ஷனை எப்படி பர்சன்டேஜாக மாற்றுறது, இல்லை பர்சன்டேஜ் எப்படி ஃப்ராக்ஷனில் மாற்றுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கிளியராக பார்த்துருக்கோம். அப்போது இங்கே 10ன்னு இருந்துச்சு அப்படின்னா ஃபைனலாக என்னப்பா அந்த வருஷம் முடிவில் என்னவா மாறுது? 11 மாறும். ஏன்னா 10ல் 1ன்றது 10%. அப்போ இனிஷியலாக அந்த 10ன்னு இருந்துச்சு அப்படின்னா இந்த 10ன்றது 100%, இந்த 11 அப்படின்றது 110% அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து 2வது வருஷத்தில் இங்கே என்னப்பா சொல்கிறாங்க? 20% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் எல்லா இடத்துலையும் இன்க்ரீஸ் தான் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படியெல்லாம் எந்த அவசியமும் கிடையாது. அவன் டிக்ரீஸும் கொடுக்கலாம். இப்போ இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்லியிருக்கான் இல்லையா? இப்போ 20%க்கு ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும்? ஸோ 1/5 அப்படின்றது நமக்கு கிடைக்கும். அதாவது பர்சன்டேஜ் அப்படின்னா /100, அவ்வளோதான். அடிச்சு போட்டால் 1/5. அப்போது இனிஷியலாக 5ன்னு இருக்குது அப்படின்னா அதுக்கு அடுத்த வருஷத்தில் இன்க்ரீஸ்னால் 5 + 1 6ன்னு போடுவேன். ஒருவேளை எனக்கு டிக்ரீஸ் கொடுத்துட்டேன், நான் என்ன பண்ணுறது? 5ல் 1 போனால் 4ன்னு போடுங்க, மைனஸ் பண்ணி போடுங்க, அவ்வளோதான். அதுவே இன்க்ரீஸ்னால் ப்ளஸ் பண்ணுங்கள், இல்லைனா மைனஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், அந்த வருஷத்தில் எவ்வளோப்பா நமக்கு இந்த இடத்துல அவுட்புட் கிடச்சிருக்குன்னு பாருங்கள். 10 × 5 50 பார்ட் இருக்கும். அந்த கடைசியில் இது வருஷம் கிடையாது, இது இனிஷியலாக இப்போ கரண்ட் பாப்புலேஷன், இது 2வது வருஷம் முடிவில் இருக்கக்கூடிய பாப்புலேஷன் நம்ம பார்க்க போகிறோம். 66 பார்ட்டு. இப்போ பாருங்கள், அந்த கரண்ட் பாப்புலேஷன் அப்படின்றது 50 பார்ட் அப்படின்றது எவ்வளோ? 500. 66 பார்ட் அப்படின்றது தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்ல போகிறாங்க. இது நம்ம அடிச்சு போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும்? 10ன்றது கிடைக்கும். அப்போ 66 × 10 எவ்வளோப்பா? ஸோ 660. 2வது வருஷம் முடிவில் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை அப்படின்றது. இது நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இதுவே அவன் எக்ஸாமில் கொஞ்சம் கஷ்டமாக கேட்பான். அது எப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ டிக்ரீஸ் கொடுத்தா மைனஸ் பண்ணிக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டேன். இது எப்படின்னா ஆஃப்டர் கான்செப்ட். ஓகேங்களா? 2 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி சொல்லியிருக்கான்? இப்போ எப்படி இருக்குது? ஒரு ஃபஸ்ட் வருஷம் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது, 2வது வருஷம் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது, 2வது வருஷத்துக்கு அப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறான். அப்போ இனிஷியல் ஃபைனல் அப்படின்னு நம்ம வச்சு பார்த்தோம். ஓகேங்களா? இது கரண்ட்டு, இது செகண்ட் இயர், அட் தி எண்ட் ஆஃப் செகண்ட் இயர் அப்படின்னு வச்சுக்கிறோம். இப்போ அப்படி என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற பாப்புலேஷனை கொடுத்துட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, 3 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி நம்மளை கொஷின்ஸ் கேட்பான். அப்போ நம்ம எப்படி எடுத்துக்கிறதுன்னு பாருங்கள். ஸோ நான் எரேஸ் பண்ணிடுறேன், எனக்கு இடம் இல்லை, அதனால் எரேஸ் பண்ணிடுறேன்.
ஓகே இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது ரெண்டாவது கான்செப்ட் பிஃபோர். அதாவது இந்த வருஷத்துக்கு கொடுத்துட்டு இங்கேருந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு, இப்படி தான் நம்மளை கொஷின்ஸ் கேட்க போகிறோம். இப்போ நான் ஒரு சின்ன சம் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ 4 லட்சத்து பெருசாக சொல்கிறேன் ஓகேங்களா, 45,000 வச்சுக்கோங்க. இப்போ 45,000 அப்படின்றது ப்ரெசன்ட் பாப்புலேஷன். இது என்னன்னு பாருங்கள், ப்ரெசன்ட் பாப்புலேஷன். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் ஓகேங்களா 5% டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறேன். அவன் அந்த இன்க்ரீஸு டிக்ரீஸ் அதெல்லாம் உங்களுக்கு மேட்ரே கிடையாது. பிஃபோராக ஆஃப்டரா அவ்வளோதான் மேட்ரு. இன்க்ரீஸ்னால் ப்ளஸ் பண்ண போகிறோம், டிக்ரீஸ்னால் மைனஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். பிஃபோராக ஆஃப்டரா அப்படின்றத மட்டும் நீங்கள் கவனித்தா போதும். இந்த இடத்துல உங்களை பிஃபோர் கேட்டிருக்கான். இப்போ 5% டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறேன். இப்போ என்ன கேட்குறேன்னா 2 வருஷம் பிஃபோர் ஓகேங்களா, 2 இயர்ஸ் பிஃபோர், 2 இயர்ஸ் பிஃபோர் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு கேட்குறேன், அவ்வளோதான். இப்போயும் நான் சொல்கிற மாதிரி அந்த பர்சன்டேஜ் இருக்குது இல்லைங்களா, இப்போ என்னப்பா 5% சொல்லியிருக்காங்களா, அப்போ நமக்கு ஃப்ராக்ஷன் வேல்யூ எப்படி எழுதுவோம்? ஸோ 5/100 அடிச்சு போடுவோம். அதை அடிச்சு போட்டால் 1/20 அப்படின்றது இருக்கும் ஓகேங்களா. இப்போவும் இதை வந்து இனிஷியல், இது ஃபைனல்னே வச்சுக்கோங்க ஓகேங்களா. அப்படியே வச்சு போடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லை இது இனிஷியல், இது அவுட்புட்னு கூட வச்சுக்கோங்க, உங்கள் கன்வீனியன்ட். அவுட்புட் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. என்ன சொல்லியிருக்கான், 20% டிக்ரீஸ் ஆகுது. அப்போ இங்கே 20ன்னு இருக்குது அப்படின்னா 19 மாறுது. இதே மாதிரி 2 வருஷத்துக்கு ஓகேங்களா, 2 வருஷத்துக்கு பிஃபோர் தானே கேட்குறான். அப்போ 2வது வருஷத்துக்கும் அதே தான். அப்போ இங்கே 20 இருந்துச்சுன்னா அடுத்து 19 மாறும். இப்போது இதை நம்ம ப்ராடக்ட் பண்ணி போட்டால் நமக்கு எவ்வளோப்பா வரும்? ஸோ இதில் ஒரு 400 இருக்கும், 19 ஸ்கொயர் பண்ணால் 361 அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி பாருங்கள், இந்த அவுட்புட் அப்படின்றது நமக்கு இருக்குது ஓகேங்களா. இப்போ இதுதான் வந்து உங்களுக்கு போன சம்மை பொறுத்த வரைக்கும் ஆஃப்டர்னு கேட்டான். ஆஃப்டர்னு போகும்போது இது இனிஷியல், இது ஃபைனல் நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து இனிஷியல் மாதிரி வச்சுக்கோங்க. இது ஃபைனல் கூட கிடையாது, அவுட்புட்னே வச்சுக்கோங்க. இது இனிஷியல், அந்த பிஃபோர் வந்து இங்கே வருவார். இது ஆஃப்டர், 2 வருஷத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய வேல்யூ இங்கே இருக்கும். அப்போ அந்த 45,000 கொடுத்துட்டான் பார்த்தீங்களா. ஸோ அந்த வேல்யூ இது 2 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்றது இந்த பிஃபோராக இருக்கக்கூடிய அந்த இனிஷியல் தான் 2 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடியது. நீங்கள் கரெக்டாக எடுக்கணும் ஓகேங்களா. நல்லா பார்த்துக்கோங்க. இனிஷியல், ஃபைனல் ஏதோ ஒன்று உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இல்லைனா பிஃபோர் ஆஃப்டர் அந்த மாதிரி கூட வச்சுக்கோங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ரேஷியோ எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ரேஷியோ அப்படின்றது கரண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு வேல்யூவாக இருப்பார் எப்போதுமே. ஆனால் எந்த கேஸில் மட்டும் மாறுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிஃபோர் கேஸில் மட்டும் இது என்ன பண்ணுவார் அப்படின்னா, இதை வந்து பிஃபோராக எடுத்துப்போம். ஸோ இது வந்து கரண்ட்டாக எடுத்துப்போம், அவ்வளோதான். இப்போது அந்த 45,000 இருக்குது பார்த்தீங்களா. ஸோ 45,000 இதுதான் 361 பார்ட்டு. நமக்கு என்ன தேவை, 400 பார்ட்டு இன்ட்டு 400 அவ்வளோதான். ஸோ இந்த சம் வந்து ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ண முடியாது. நான் சும்மா ரஃபாக கொடுத்து வச்சுருக்கேன். அவன் கொடுக்குற சம் ஏதாவது அடித்து கேன்சல் பண்ணி போடுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் அப்படின்றது இது இனிஷியல் ஃபைனலாக 2 வருஷத்துக்கு அப்புறம்னா நம்ம இப்படி பார்க்க போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். 2 வருஷத்துக்கு அப்புறம்னா இப்படி பார்க்க போகிறோம். அதுவே பிஃபோர் அப்படின்னு கேட்டாங்கன்னா இப்படி ரிவர்ஸில் வர போகிறோன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அவன் கொடுத்துருக்கிறத வந்து அவுட்புட்டில் எடுத்துக்கோங்க. பிஃபோர் அப்படின்றது இப்படி முன்னாடி ஒரு ஆரோ மார்க்கு. அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 400 பார்ட் என்ன அப்படின்றது இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை எனக்கு இந்த மாதிரி கான்செப்டே புரியல அப்படின்னா நான் ஃபார்முலா சொல்கிறேன், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஃபார்முலா பார்த்துக்கோங்களேன். ஆஃப்டர் n இயர்ஸ் அப்படின்னு சொல்கிறான். ஒன்று ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணிக்கோங்க, இல்லை கான்செப்டாக புரிஞ்சுக்கோங்க. இது என்ன ஃபார்முலானா, P1 + R1 ± R/100 ஹோல் பவர் n. n அப்படின்றது இயர்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த R அப்படின்றது அவன் 10%, 20% அப்படின்னு சொல்கிறான் பார்த்தீங்களா, அதுதான் R. P அப்படின்றது அந்த பாப்புலேஷனோட ஸ்ட்ரென்த் அவன் கொடுக்குறான் பார்த்தீங்களா, அதுதான். இப்போ கரண்ட்டாக கொடுத்துட்டு 2 வருஷத்துக்கு அப்புறம் என்னென்னு கேட்டாங்கன்னா, இது அந்த கரண்ட்டாக கொடுத்துருக்காங்களே அந்த பாப்புலேஷன் இந்த இடத்துல வச்சுக்கோங்க. ஆர்ன்றது இந்த பர்சன்டேஜ் போட்டுக்க போகிறீங்க, என்னன்றது இயர்ஸ், அப்படியே ப்ராடக்ட் பண்ணி உங்கள் ஆன்சரை சொல்ல போகிறீங்க. சரி, இந்த ப்ளஸ் ஆர் மைனஸுக்கு என்னப்பா வேலை அப்படின்னா, ப்ளஸ்னா இன்க்ரீஸ்னால் ப்ளஸ் போட்டுக்கோங்க, டிக்ரீஸ் அப்படின்னா மைனஸ் போட்டுக்கோங்க, அவ்வளோதான் ஓகேங்களா. அதுவே பிஃபோர் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த P டிவைடட் பைல நம்ம எழுதிக்க போகிறோம், அவ்வளோதான். அந்த வேல்யூவை இது ஃபார்முலா P டிவைடட் பைல எழுதிக்க போகிறோம். ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படின்றது ப்ளஸ்னால் இன்க்ரீஸு, மைனஸ்னால் டிக்ரீஸ்னு வச்சுக்கோங்க. ஆர்ன்றது அந்த பர்சன்டேஜ் 10%, 20% அந்த மாதிரி அவங்க கொடுக்குறது. இது பாப்புலேஷனுக்கு மட்டும் கிடையாது. நான் ஒரு கார் வாங்கியிருக்கேன், 2 வருஷத்துக்கு அப்புறம் இவ்வளோ தேய்மானம் நடந்திருக்கு, இல்லை அந்த மாதிரிலாம் கொடுப்போம் பார்த்தீங்கன்னா, டிக்ரீஸ் இன்க்ரீஸ் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி எல்லா கேஸ்க்கும் நீங்கள் இதை அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஆர் வேல்யூ வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுப்பான் ஓகேங்களா. இப்போ நான் என்ன சொல்கிறேன், எல்லா வருஷத்துக்கும் 5% குறையணும்னு அவசியம் கிடையாது இல்லையா, வேறு வேல்யூ கூட இருக்கலாமே. அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆஃப்டர் அப்படின்னா ஃபஸ்ட்டு இன்க்ரீஸாக டிக்ரீஸான்றதுக்கு தான் இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் ஓகேங்களா. அவன் இன்க்ரீஸ்னு கொடுத்தா ப்ளஸ்ன்னு எடுத்துக்கோங்க, டிக்ரீஸ்னு கொடுத்தா மைனஸ்னு எடுத்துக்கோங்க, அவ்வளோதான்.
அந்த ஆர் வேல்யூ என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள், அதை இங்கே போடுங்க. அடுத்து ரெண்டாவது ஆர் வேல்யூ என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். இப்போ நான் வந்து 2 வருஷத்துக்கு நான் சொல்லியிருக்கேன், இல்லை எனக்கு இன்னும் நிறைய கொடுத்துருக்கேன் அப்படின்னா அடுத்து இன்னொன்று எழுதிக்கோங்க. அப்போ 1 + or - R3/100 அவ்வளோதான். ஓகேங்களா? அவன் என்ன கொடுக்குறானோ அதே மாதிரி இந்த ப்ளஸ்ஸு மைனஸ் எதை சூஸ் பண்ணணும் அப்படின்னா இன்க்ரீஸாக டிக்ரீஸாக அதை தான் சூஸ் பண்ணணும். அடுத்து பிஃபோருக்கு பார்த்துக்கோங்க, P / எழுதிக்க போகிறோம், அவ்வளோதான். ஓகேங்களா? ஜஸ்ட் இது வந்து ஃபார்முலா அப்படியே மனப்பாடம் பண்ணி தூக்கி எழுதுறது. இல்லை எனக்கு கான்செப்டாக வேணும் நான் அப்படியே ஜஸ்ட் அப்படியே போட்டுருவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபார்முலா மெமரைஸ் பண்ண தேவையில்லை, நான் சொல்கிறத மட்டும் லிசன் பண்ணால் போதும். இப்போ நான் உங்களுக்கு 2 வகையிலுமே சால்வ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ கொஷின்ஸ் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ 2 மெத்தட்லையும் போடுறேன், உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. கொஷின்குள்ளே போயிடலாம். த பாப்புலேஷன் ஆஃப் த வில்லேஜ் எவ்வளோப்பா சொல்லியிருக்கான், 4 lakhs சொல்லியிருக்கானா. இன்க்ரீஸ்டு பை 20% இந்த ஃபஸ்ட் இயர், 30% இந்த செகண்ட் இயர். வாட் வில் பி த பாப்புலேஷன் ஆஃப்டர் 2 years அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கு ஃபார்முலா தேவை அப்படின்னு சொல்லியிருந்தான் அப்படின்னா ஸோ P1 எல்லாமே இன்க்ரீஸ் தானேப்பா சொல்லியிருக்கான், அப்போ நான் ப்ளஸ்லேயே எழுதிக்கிறேன். ஓகேங்களா? செகண்ட் இயர்லேயும் என்ன சொல்லியிருக்கான், 30% இன்க்ரீஸ் ஆகுதான்னு சொல்லியிருக்கான். அப்போது PR/100 அடுத்து R1 1 + R2/100 அப்படின்னு நம்ம எழுதிக்க போகிறோம். ஸோ P அப்படின்றது இந்த 4 lakh. ஓகேங்களா? 1 + Rன்றது என்னப்பா 20% / 100. ஸோ அடுத்து என்ன பண்ணுவோம், 1 + 30% / 100 நம்ம எழுத போகிறோம். ஸோ அகைன் இதை கேன்சல் பண்ணலாமா, இது என்ன கேன்சல் பண்ணலாம், 1 20 20 5 20 100ன்னு போட போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 4 lakh இந்த 1/5 இருக்குமா, கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 5 5 + 1 6/5 நமக்கு கிடைக்கும். அடுத்து இங்கே என்னப்பா வரும், ஸோ 0 0 கேன்சல் பண்ணலாம், 10 10 + 3 ஸோ 13/10ன்னு கிடைக்கும். இதை சிம்பிளிஃபை பண்ணால் உங்களுக்கான ஆன்சர் வரும். ஓகேங்களா? இப்போ நான் ஷார்ட்கட்டில் எப்படி போகலான்னு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு அவன் என்ன சொல்கிறான், 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் சொல்லியிருக்கான். ஆஃப்டரா பிஃபோரா, கரெக்டாக அதே மாதிரி இங்கே ஃபார்முலா எழுதும்போது ஆஃப்டர்னா நம்ம எப்படி எழுதுவோம், பிஃபோர்னா / எழுதிப்போம். ஸோ கரெக்டாக எழுதணும். 20%க்கு ஈக்குவலன்ட் ரேஷியோ எவ்வளோப்பா, ஸோ 1/5. நீங்கள் நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோ கிளியராக பார்த்துருந்தீங்கன்னா இதை பார்த்தோன்னே சொல்லிடலாம். அப்போ 5ன்னு இருக்கிறது இப்போ 6ஆக மாறுது. ஓகேங்களா? அடுத்து 30% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்கான். 3/10 நம்ம எழுதுவோமா, இதோட ஃப்ராக்ஷன் வேல்யூ அப்படின்றது 3/10. அப்போ ஃபஸ்ட்டு 10ன்னு இருக்கிறது அதுக்கப்புறம் 13ஆக மாறுது, அவ்வளோதான். இதை 2 நீங்கள் பெருக்குனா உங்களுக்கு எவ்வளோப்பா கிடைக்கும், ஸோ 50. இதை 2 நீங்கள் பெருக்குனீங்கன்னா ஸோ 13 78 அப்படின்றது நமக்கு கிடைக்கும். அவன் என்ன கொடுக்குறான்னு பாருங்கள், அந்த வில்லேஜோட கரண்ட் பாப்புலேஷன் வந்து கொடுத்துட்டான். இந்த 5 part அப்படின்றத அவன் கொடுத்துட்டான். அவன் எவ்வளோப்பா கொடுத்துருக்கான் அந்த 5 part அப்படின்றது. ஸோ இதையுமே நீங்கள் இன்னும் சிம்பிளிஃபை பண்ண முடியும். எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னா ஸோ 25 2 50, இது எவ்வளோப்பா 39 × 2 78 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த 25 அப்படின்றது அவன் கொடுத்துட்டான். நீங்கள் 50ஆகவும் வச்சு போடலாம், இப்படி அடித்து போட்டும் போடலாம். அப்போ இந்த 25 part அப்படின்றது எவ்வளோ சொல்லியிருக்கான், ஸோ 4 lakh. ஓகே, நம்ம என்ன கொஷின் கேட்குறான், 39 part என்ன அப்படின்றது தான் கொஷின், அவ்வளோதான். இப்போ பாருங்கள் நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாமா, என்னப்பா பண்ணலாம், 25 25 ஸோ 8 25 400, அகெயின் ஒரு 8000, ஒரு 3 0 இருப்பார். அப்போது 39 × 8 எவ்வளோப்பா, ஸோ 39. ஏன்னா இந்த எக்ஸ் இந்த பக்கம் போயிடும், இது 2 இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணும். பார்ட்டுலாம் சும்மா நம்ம எடுத்துக்கிறது அதெல்லாம் கேன்சல் ஆகிடும். ஸோ 39 × 8000 which is equal to அந்த எக்ஸ் வேல்யூ, அவ்வளோதான். இப்போ யூனிட் டிஜிட் வச்சு கூட நீங்கள் முடிவு பண்ணலாம். அப்படி ஒரு வேளை பண்ண முடியல அப்படின்னா நம்ம ஃபுல்லாக கால்குலேட் பண்ணலாம், அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல ஒரு ஸ்மால் மிஸ்டேக் நான் கேன்சல், ஒரு 25 25 100க்குள்ளே 4 25 இருக்கும், இங்கே 400 இருக்கு இல்லையா, ஸ்மால் மிஸ்டேக், ஒரு நிமிஷம். ஸோ 4 lakh எழுதிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு 25 25 அப்போ 400க்குள்ளே ஸோ 16 25 இருக்கும். ஏன்னா ஒரு 100ல் 4 25, அப்போ 400ல் ஸோ 16 25. இல்லை நீங்கள் 5 டேபிளில் அடித்து கூட போடலாம். அப்போ இந்த 3 0 அப்படியே இங்கே வந்துடும். ஓகேங்களா? அப்போ 16,000 அப்படின்றது இங்கே இருப்பாங்க. அப்போது இங்கே நான் எதை பெருக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16,000 நான் மாற்றி எடுத்துட்டேன். ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ நம்ம யூனிட் டிஜிட் வச்சு கூட நம்ம முடிவு பண்ணலாம். உங்கள் ஆப்ஷனை பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஸோ 9 54 4ல் முடியக்கூடியது 2 ஆப்ஷன் இருக்குது. அப்போ நம்ம ஃபுல்லாக தான் மல்டிபிள் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்போ 39 × 16 எவ்வளோன்னு நீங்கள் மல்டிபிள் பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு 390 வருமா? ஓகேங்களா? 39 × 16, அப்போ ஒரு 10ஆல் ப்ராடக்ட் பண்ணால் 390. அகைன் 6ஆல் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா ஸோ 6 9 54, மீதி 5 இருக்கும், 6 3 18 18 5 எவ்வளோப்பா, ஸோ 23. பாருங்கள் 4 12க்கு மீதி 1 3 2 5 1 6. அகைன் இந்த 3 0வை நம்ம அப்படியே இறக்கி போகிறோம். அப்போது 6,24,000 அப்படின்றது மிக சரியான ஆன்சர். நீங்கள் இதை சிம்பிளிஃபை பண்ணி போட்டாலும் உங்களுக்கு அப்படி தான் கிடைக்க போகிறார். என்னென்னா இந்த ஃப்ராக்ஷன் இதெல்லாம் நீங்கள் ஒரு தடவை எழுதி அடுத்த ஸ்டெப் போடணும். உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா இந்த மெத்தடை கம்பல்சரி கற்றுக்கோங்க. இல்லை எனக்கு டைம்லாம் இருக்குது நான் பொறுமையாகவே போட்டுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபார்முலாவை படிச்சுக்கோங்க. உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதுதான். ஜஸ்ட்டு அவன் என்ன சொல்கிறான்னு பாருங்கள், இன்க்ரீஸா, அப்போ ஃபஸ்ட்டு அந்த ஃப்ராக்ஷன் கீழே இருக்கிறது எப்போதுமே இனிஷியல் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன்.
பர்சன்டேஜில் இதோட நம்ம 3வது வீடியோ பார்க்குறோம். ஒரு வீடியோவில் நான் சொல்கிறேன். அப்போ 5 இருந்தால் அடுத்து 6ன்னு மாறும். ஸோ 10 இருந்துச்சா இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்கிறான்னா அப்போ 13 மாறும். அவ்வளோதான். அப்போ இந்த 25 அப்படின்றது அந்த கொடுத்துருக்க வேல்யூ. 39 பார்ட் என்னன்றது நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அவ்வளோதான். ஜஸ்ட் இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இதை இங்கே போய் பெருக்க போகிறோம், இது இங்கே போய் பெருக்க போகிறோம். ஸோ நான் தேவையானதை இங்கேயே அடிச்சுக்கிட்டு பெருக்கிறேன். அவ்வளோதான். ஸோ வெரி ஈஸி ஒன். நெக்ஸ்ட் ஒன். இந்த கொஸ்டின் பாருங்கப்பா. 20% ஆஃப் த பாப்புலேஷன் ஆஃப் ஏ சிட்டி டைடு டியூ டு வார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதோ ஒரு சண்டை வந்து கொஞ்சம் பேர் இறந்து போயிட்டாங்களாம்ப்பா ஒரு போரால். அடுத்து 5% ஆஃப் த ரிமைனிங் பாப்புலேஷன் டைட் இன் எபிடெமிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதோ ஒரு தொற்று வந்து அதில் 5% ஆஃப் த அது இப்போ பாருங்களேன் ரிமைனிங் பாப்புலேஷன் இதெல்லாம் வந்து நம்மளை குழப்பத்துக்காக கொடுக்குற வார்த்தை. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கான்செப்ட் பார்த்தோம் இல்லையா, என்ன பண்ணோம் அந்த இடத்துல 10% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ அந்த இன்க்ரீஸ் ஆன பாப்புலேஷன் அந்த ரிமைனிங்கில் தானே நான் அடுத்து 20% பண்ணுறேன் அப்படின்னா எல்லாமே நான் ரிமைனிங் வச்சு தான் பண்ணிகிட்டு இருக்கேன். அவன் ஸ்டேட்மெண்ட் திடீர்னு ரிமைனிங் கொடுக்குறானே அப்படின்னா வேறு கான்செப்ட் அப்படின்னா நினச்சிக்காதீங்க. ரிமைனிங் அப்படின்றது என்னது 500 550 மாறினதுக்கப்புறம் அந்த ரிமைனிங்கில் தான் நம்ம ஒரு வேலையை பார்க்குறோம். ஓகேங்களா? அதனால் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு இதில் இடமே இல்லை. ஓகே, செகண்ட் கொஸ்டினுக்கு வந்துருங்க. அப்போ பாருங்கள் 20% வந்து ஃபஸ்ட்டு இறந்துடுறாங்கன்னு சொல்லி இறந்துடுறாங்க அப்படின்னா டிக்ரீஸ் அப்படின்ற மாதிரி தானே இப்போ ஒரு அர்த்தம். இறந்து போயிட்டாங்கன்னா இன்க்ரீஸ் ஆக முடியாது இல்லை அந்த பாப்புலேஷன் கண்டிப்பாக டிக்ரீஸ் தான் ஆக போகுது. அப்போ 20%க்கு ஈக்குவலன்ட் ஃபார்ம் அப்படின்றது 1/5 கரெக்டாக. அப்போ 5ன்னு இருந்தால் இப்போ 4ஆக மாறி இருக்கும். ஓகேங்களா? அடுத்து என்ன சொல்லலான்னு பாருங்கள். அடுத்து 5% ஆஃப் த ரிமைனிங் பாப்புலேஷன் டைட் இன் எபிடெமிக். அடுத்து வந்து 5% இறந்து போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஓகேங்களா? 5%க்கு ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் வேல்யூ எவ்வளோப்பா? ஸோ 4 5 5 20 × 5 100. அப்போ 1/20. அப்போ 20ன்னு இருந்துச்சு அப்படின்னா டோட்டல் அதில் 1 இறந்துடுறாங்க. அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 19ன்றது இருக்கும். அடுத்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். இந்த ப்ரெசன்ட் பாப்புலேஷன் இவ்வளோன்னு சொல்லிட்டாங்கப்பா. வாட் வாஸ் த பாப்புலேஷன் ஆஃப் த சிட்டி பிஃபோர் த வார் அப்படின்னு சொல்கிறான். ஓகேங்களா? முன்னாடி பார்த்தது ஆஃப்டர் கான்செப்ட். நான் என்ன சொல்லியிருக்கேன்? பிஃபோர் அப்படின்னா ரிவர்ஸில் வாங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்படி வந்துருங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? அப்போ இதுதான் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது, இதுதான் ஃபைன் பண்ண வேண்டியது. ஸோ இதுதான் வந்து அந்த கொடுத்துருக்கிறது கிவன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் 19 × 4 எவ்வளோப்பா வரப்போகுது? 76 வருமா? இல்லைன்னா கேன்சல் பண்ணலாம். ஒரு நாள் 4. ஸோ 5 20. இது ப்ராடக்ட் பண்ணி எழுதிங்கன்னா 5 25. ஸோ இங்கே 19 மட்டும் வரப்போகிறார். ஓகேங்களா? அதாவது நான் பெருக்கி எழுதி கேன்சல் பண்ணுறதுக்கு பதிலாக அப்படி டேரெக்டாகவே அடிக்கலாம். ஏன்னா இது ரெண்டுத்தையும் ஏதோ பெருக்கலில் வரப்போகிறாரு, இது ரெண்டுத்தையும் ஏதோ பெருக்கலில் வரப்போகிறாரு. ஸோ அவங்களுக்குள்ளே தான் நான் கேன்சல் பண்ண போகிறேன். அதை நான் அப்படியே கேன்சல் பண்ணிட்டு ரிமைனிங் மட்டும் எழுதிக்கிறேன். இப்போ பாருங்கள், இது நம்ம 25 பார்ட்டு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம்னு தெரிஞ்சு போச்சு. 19 பார்ட் அவன் கொடுத்துட்டான். ஓகேங்களா? அப்போ பார்த்துக்கோங்க, அந்த 19 பார்ட் அப்படின்றது அது எவ்வளோப்பா? ஸோ 15,200. ஸோ 25 பார்ட் என்ன? அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ பாருங்களேன், 9 எது கூட பெருக்குனா நமக்கு அந்த 2ன்றது வரும்னு பாருங்கள். கண்டிப்பாக 8ஓட மல்டிபிள் வந்தால் மட்டும்தான் வாய்ப்பே இருக்குது. 9 × 8 தான் 72 வர போகிறாரு. ஸோ அப்போ பாருங்கள் 19 × 8 எவ்வளோப்பா வரும்? 2 8 16. 20ன்னு வச்சா 160. அதுலேருந்து ஒரு 8 போச்சுன்னா 152. அப்போது இது 9 டைம்ஸ் வராது, சாரி 8 டைம்ஸ் வராது. 8 × 19 152. அகைன் ஒரு 2 0. ஓகேங்களா? அடுத்து 25 இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? 25 × 800 என்ன அப்படின்றது தான் நமக்கான ஆன்சர். ஸோ 4 25 100. 2 × 25 எவ்வளோப்பா? ஸோ 200. அந்த 2 0 which is equal to x. அப்போ எக்ஸ் அப்படின்றது 20,000. ஆப்ஷன் ஏ மிக சரியான ஆன்சர். உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிச்சு அப்படின்னா இதில் போட்டுக்கோங்க. இது ரொம்ப ஈஸி. இல்லை எனக்கு இப்போயும் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொல்லியிருக்கேன் இல்லையா அந்த ஃபார்முலா, அங்கே போயிடுங்க. அது ஃபார்முலா என்னப்பா? ஃபார்முலாவில் போட்டுடலாமா? அது என்னப்பா ஃபார்முலா? இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க? பிஃபோர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நகரத்தின் போருக்கு முன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிஃபோர். அப்போனா பி மேலே போட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? 1 இந்த இடத்துல ரெண்டுமே டிக்ரீஸ் ஆகுது, இறந்து போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ நான் மைனஸில் எழுதிக்கிறேன். 1 - r/100. அடுத்த ஒரு வேல்யூ சொல்லியிருக்காங்க 1 - r2/100. அவ்வளோதான். இப்போ இந்த பி வேல்யூ அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா அவன் கொடுத்துருக்கான். என்ன கொடுத்துருக்கான்? ஃபஸ்ட்டு 15,200. ஸோ 15,200 மைனஸ் 1 - r1 எவ்வளோப்பா? ஃபஸ்ட்டு 20%. அப்போ 20/100. அடுத்து என்னப்பா? 1 - r2 எவ்வளோப்பா? 5%. அப்போ 5/100. ஸோ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி போகணும். இப்போ ஒரு 20 20. ஸோ 5 20 எவ்வளோப்பா? 100ன்னு அடிக்கலாமா? அப்போ இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,200 டிவைட் பை 1 - 1/5. அடுத்து ஓர் 5 5. 20 × 5 100. அப்போ 1 - 1/20. அகைன் இது எப்படி எழுதலாம்? 15,200. 5ல் 1 போனால் எவ்வளோப்பா? 4/5 கிடைக்குமா? 4/5 × 20ல் 1 போனால் ஸோ 19/20ன்னு கிடைக்கும். அகைன் இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? 15200. இந்த 5 × 20 மேலே போய்டும் இல்லையா? ஸோ அப்போ 100ன்னு போகும். அது அவ்வளோதான். கீழே என்ன பண்ணலாம்? 4 × 19ன்னு எழுதலாம்.
இப்போ பாருங்கள் ஒவ்வொரு நாள் 4, 25 நாள் 100. அகைன் ஒவ்வொரு 19 8 × 19 152. இதை நீங்கள் ரெண்டுத்தையும் பெருக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 20,000 தான் வரப்போகுது. ஏன்னா மேலே இப்போ தானே பெருக்கணும். 8 800 × 25. இது என்னப்பா 25 × 800 இருக்குது, ரெண்டுமே ஒன்று தானே. அப்போ 20,000 தான் உங்களுக்கு வரப்போகிறாரு. சரி, இப்போ இந்த ஃபார்முலாவுக்கு நான் சொல்லியிருக்கிறதுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ ஸ்டெப்புக்கு இடம் இல்லை, இந்த ஸ்டெப்பு தேவையில்லை. ஸோ இந்த ஸ்டெப் நம்ம எடுத்து எழுதணும்னு அவசியம் இல்லை. டேரெக்டாக அந்த ஃபைனல் ஸ்டெப்புக்கு போயிடுறோம். நமக்கு டைம் சேவிங் தான், வேறு எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? அப்போ நான் அதே இந்த ரேஷியோவை மட்டும் தூக்கி எழுத தெரிஞ்சிச்சு அப்படின்னா டைம் சேவிங். ஆஃப்டர் அப்படின்னு கேட்டாங்கன்னா இப்படி போங்க. ஓகேங்களா? பிஃபோர் அப்படின்னு கேட்டாங்கன்னா இப்படி வந்துடுங்க, அவ்வளோதான். அப்போ பொறுத்த வரைக்கும் அப்போ இது கொடுத்துருக்கான் பிஃபோர், அந்த ஆரோ மார்க் எங்கே இருக்கோ அதுதான் நான் கண்டுபிடிக்க போகிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த வேல்யூ இது தான் நான் ஃபைன் பண்ண போகிறேன். இந்த பார்ட்டை அவன் கொடுத்துட்டான். கன்ஃபியூஸே ஆகாதீங்க, இதே மாதிரி போட்டு முடிச்சிருங்க. நெக்ஸ்ட் ஒன், இந்த கொஸ்டின் பாருங்களேன். த ப்ரெசன்ட் பாப்புலேஷன் ஆஃப் த வில்லேஜ் 15,280 அப்படின்னு சொல்லியிருக்காப்பா. இது வந்து எஸ்எஸ்சியில் கேட்ட கொஷின்ஸ். இப்போ இதுக்கு முன்னாடி நான் போட்டது எல்லாமே நீங்கள் டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு எந்த எக்ஸாம் படித்தாலும் சரி, கண்டிப்பாக அந்த மாடல் நீங்கள் கிராஸ் பண்ணி தான் வந்திருப்பீங்க. இந்த மாடல் வந்து ரொம்ப ரேராக கேட்குறது. ஆனால் எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி படிச்சிங்கன்னா கம்பல்சரி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் டிஎன்பிசி படிக்கிறேன், எனக்கு கொஞ்சம் லைட்டாக அதை விட கொஞ்சம் அடுத்த லெவலில் இருக்கும், நான் கற்றுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் கற்றுக்கோங்க. இல்லை எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி படிக்கிறீங்க அப்படின்னா கம்பல்சரி தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்களேன். ப்ரெசன்ட் பாப்புலேஷன் ஆஃப் த வில்லேஜ் 15,280 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஃப் த நம்பர் ஆஃப் மேல்ஸ் இன்க்ரீசஸ் பை 25% அண்ட் த ஃபீமேல்ஸ் இன்க்ரீசஸ் பை 15%, த பாப்புலேஷன் வில் பிகேம் அப்படின்னு சொல்லிட்டான். ஓகேங்களா? ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ரெசன்ட் பாப்புலேஷன் ஆஃப் த மேல்ஸ் அண்ட் ஃபீமேல். அதாவது இந்த 15,280 இருக்கு இல்லையாப்பா, இதில் யார் இருக்காங்களாம்? மேலும் ஃபீமேலும் இருக்காங்களாம். இது நீங்கள் நார்மல் மெத்தடில் போட்டிங்கன்னா அது வந்து ஒரு 5 மார்க் கொஷின்ஸ் மாதிரி பெருசாக போயிட்டுருக்கும். ஓகேங்களா? அதனால் நான் டேரெக்டாக அந்த கான்செப்டை சொல்கிறேன், நல்லா லேர்ன் பண்ணிக்கோங்க. பாருங்கள், மேலும் ஃபீமேலும் சேர்ந்து தான் இந்த 15,800 எனக்கு 280 எனக்கு தெரியுது. ஓகேங்களா? இப்போ பாருங்களேன், இந்த 18,000 எவ்வளோப்பா? ஸோ 428 வந்திருக்குன்னு சொல்கிறான். எப்போ வந்திருக்குன்னு சொல்கிறான்? அந்த மேல் எனக்கு எவ்வளோன்னு தெரியாது, அதில் வந்து ஒரு 25% அதிகப்படுத்துகிறாங்க. அதே மாதிரி ஃபீமேலில் 15% அதிகப்படுத்துகிறாங்க. அப்படி படுத்தும்போது எனக்கு என்ன வேல்யூ கிடைக்குது? 18,428 கிடைக்குது. ஸோ ஓவரால் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பாருங்களேன். ஒரு 8, ஸோ 12 8 போனால் எவ்வளோப்பா? 4, 3ல் 2 போனால் 1, அகைன் 8ல் 5 போனால் 3. அதாவது 3,148 அப்படின்றது ஓவரால் இன்க்ரீஸ். 3,148 அப்படின்றது எதனால் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 25% ஆஃப் மேல் அந்த பாப்புலேஷன், மேல் எனக்கு எவ்வளோனே தெரியாது, அவங்க இன்க்ரீஸ் ஆனதும் ப்ளஸ் 15% அப்பா. ஆமாம், ஃபீமேலுக்கு என்னது? 15% ஃபீமேல் இன்க்ரீஸ் ஆன காரணத்தால் மட்டுமே இந்த 3,148 அப்படின்றது எனக்கு ஓவரால் இன்க்ரீஸ் ஆச்சு. ஓகேங்களா? இதுலேருந்து நான் ஒரு சின்ன கான்செப்ட் சொல்கிறேன், நல்லா லேர்ன் பண்ணிக்கோங்க. இப்போது மேலாக இருந்தாலும் ஃபீமேலாக இருந்தாலும் பொதுவாக எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு பாருங்களேன். இப்போ பொதுவாக எப்படி பிரிக்கலாம்? இது 15% இருக்குது. அப்போ இதை 15% ப்ளஸ் 10ன்னு எடுத்துக்கலாமா? ஓகேங்களா? இப்படி எடுத்துக்கலாம், இல்லை அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. என்னப்பா பண்ணலாம்? 15% ஆஃப் த ஃபீமேல் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அவங்க ஃபஸ்ட் டைம்ன்றதை நான் சொல்கிறேன், அடுத்த டைம் வரும்போது நீங்களே தூக்கி எழுதலாம். இது பாருங்கள், இது 15% ப்ளஸ் 10%ன்னு பிரிக்கிறேன். இதனால் என் வேல்யூ ஏதாவது மாறுச்சா? ஒன்றும் கிடையாது. இதே 15% நான் அப்படியே தான் வச்சுக்கிறேன். இப்போ பாருங்களேன், அப்போ ரெண்டுத்துலையுமே எனக்கு காமனாக இருக்கக்கூடியது அந்த 15%. 15% அப்படின்றது 2 பேருக்கும் பொதுவாக இன்க்ரீஸ் ஆகுது. கரெக்டாப்பா? அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மேலும் ஃபீமேலும் சேர்ந்தது தான் அந்த 15,280. அதில் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு பொதுவாக 2 பேருக்குமே ஒரு 15% மட்டுமே இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் ஓவரால் அந்த 15,280 15% கண்டுபிடிச்சா மட்டுமே போதும். ஏன்னா இந்த மொத்த பாப்புலேஷன் அப்படின்றது மேல் ப்ளஸ் ஃபீமேல். அப்போ 2 பேருக்கு நான் காமனாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா 15% கண்டுபிடிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இதில் 15% கண்டுபிடிச்சி பாருங்களேன். 10% எவ்வளோப்பா? ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைப்பேன். அப்போ 1,528 கிடைக்கும். அகெயின் 5% என்ன வரும்? இதுலேயும் பாதி. கரெக்டு தானே? அப்போ இதை நம்ம பாதி எடுத்தால் எவ்வளோ வரும்? ஸோ 7 2 14, 6 2 12, 4 2 8, 764 அப்படின்றது 5% வருவார். இதை நீங்கள் ஆட் பண்ணி பாருங்களேன். 8 4 12, மீதி 1. ஸோ 6 2 8 1 9, 7 5 12, 2292. ஓகேங்களா? அப்போ இந்த 3,148ல் இந்த 2292 போச்சு அப்படின்னா ரிமைனிங் எவ்வளோ வருதுன்னு பாருங்களேன். இது வந்து ஒன்லி 15% இன்க்ரீஸ் பண்ணதால் வந்த வேல்யூ. 8ல் 2 போனால் 6. ஓகேங்களா? அகைன் எவ்வளோ போடுவார்? ஸோ 4ல் 9 போகாது, பக்கத்தில் கடை வாங்கினீங்க அப்படின்னா. ஸோ 14ல் 9 போனால் 5. அகைன் இங்கே 10 இருக்கு பாரா, அப்போ 10ல் 2 போனால் 8. 856 கிடைப்பார். ஓகேங்களா? இந்த 856 உங்களுக்கு எப்படி இன்க்ரீஸ் ஆகிருப்பாருன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஏன் இன்க்ரீஸ் ஆகிருப்பார்?
மேலில் அந்த எக்ஸ்ட்ரா 10%, அதாவது மேலுக்குன்னு ஒரு பாப்புலேஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மேல் பாப்புலேஷனில் நான் 10% எடுத்ததால தான், எக்ஸ்ட்ரா எடுத்ததால தான் எனக்கு இந்த வேல்யூ வந்திருக்கும். அப்போ இந்த 856 அப்படின்றது 10% ஆஃப் மேல் அப்படின்னு டைரெக்டாக எடுத்துக்கலாம். இப்போ பாருங்களேன், எனக்கு மேல் பாப்புலேஷன் எனக்கு எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவங்களோட 10% எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா 100% இன்ட்டு 10 போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும்? 100%. அப்போ ஓவரால் மொத்தம் அந்த ஜென்ஸ் எவ்வளோ இருந்தாங்கன்னு நம்ம கண்டுபிடிச்சலாம். அப்போ இதுலேருந்து எடுத்து எழுதுங்களாம்ப்பா. நம்ம எப்படி எழுதலாம் அதை? ஸோ 8560 அப்படின்றது தான் ஸோ மேல் பாப்புலேஷன். ஓகேங்களா? ஸோ மொத்த டோட்டல் எவ்வளோது? 15280. அதில் 8560 போனால் ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 0. 8ல் 6 போனால் 2. அகைன் எவ்வளோப்பா? ஸோ 12ல் 5 போனால் 7. ஸோ இந்த பக்கம் 14 இருக்கும். 14 8 போச்சுன்னா 6. 6720 அப்படின்றது இட்ஸ் அ ஃபீமேல் பாப்புலேஷன். கரெக்டாக? அகைன் சொல்கிறேன், நல்லா ரிப்பீட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் வீடியோ வந்து திரும்ப ரிவர்ஸில் வச்சு கூட பாருங்கள். அப்போ மேல் இவங்க ஃபீமேல் இவ்வளோன்னு கிடச்சி போச்சு. மேலுக்கும் ஃபீமேலுக்கும் ஒட்டுமொத்த பாப்புலேஷன் அப்படின்றத அவங்க கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இதில் நம்ம நார்மலில் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் எக்ஸ்ன்னு எடுப்போம், இன்னொருத்தர் வந்து 15280 மைனஸ் எக்ஸ்ன்னு எடுப்பாங்க. அப்படி எடுத்து இவங்களுக்கு 20%, 25% நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும், இன்னொருத்தவங்களுக்கு 15% நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். அது பார்த்தீங்கன்னா பெரிய கால்குலேஷனாக போதும். ஓகேங்களா? நீங்கள் வேணால் நார்மல் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அது ஒரு 5 மார்க் கொஸ்டினோட பெருசாக தான் போகும். அவ்வளோ பெருசு தேவையில்லைன்றதுக்காக தான் நான் ஷார்ட்கட் மட்டுமே சொல்கிறேன். ஒரே விஷயந்தான், 2 பேருக்கும் பொதுவாக எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருங்க. அப்போ கண்டுபிடிச்சா 15% நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா 2292 தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கணும். ஆனால் எக்ஸ்ட்ரா சம் கிடச்சிருக்கு. அது எதனால்? ஏன்னா மேலுக்கு மட்டும் இன்னும் ஒரு 10% எக்ஸ்ட்ரா இருக்கிறதால தான் அந்த வேல்யூ நடந்திருக்கும். அப்போ 10% ஆஃப் மேல், எனக்கு மேல் எவ்வளோ இருக்காருன்னு எனக்கு தெரியாது. ஓகேங்களா? ஆனால் அதில் 10% 856. அப்போ 10% எனக்கு கிடச்சிச்சு அப்படின்னா 100% நம்ம என்ன பண்ணுவோம்? இன்ட்டு 10 போட்டால் போதும். ஏன்னா 100 வந்துடும் இல்லையா? 10 × 10 100. அப்போ 8560ன்றது மேல். மொத்த பாப்புலேஷன் 15280. அதுலேருந்து 8560 போனால் ரிமைனிங் இருக்கிறது கண்டிப்பாக ஃபீமேலாக தான் இருக்க போகிறாங்க. இப்போது நம்மளை என்ன கொஷின் கேட்குறான்னு பாருங்கள். ஆண்கள் மற்றும் பெண்கள் எண்ணிக்கைகளின் வித்தியாசம் எவ்வளோ? ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் சொல்லுங்கன்னு சொல்லிட்டான். அப்போ நம்ம அதை மைனஸ் பண்ணி சொல்லிடலாமா? 0. 6ல் 2 போனால் எவ்வளோப்பா? ஸோ 4. அகெயின் 15ல் 7 போனால் 8. 7ல் 6 போனால் 1. அப்போ 1840 எங்கேப்பா இருக்கார்? ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? இதுக்கான மிக சரியான ஆன்சர் 1840. ஸோ இவ்வளோ தான்ப்பா இந்த பாப்புலேஷன்றது கான்செப்ட். இவ்வளோ தான். பாப்புலேஷன் கேட்டாலும் இதே கான்செப்ட்டு, டெப்ரிஷியேஷன் அப்படின்னு கேட்டாலும் இதே கான்செப்ட்டு. இதில் பேசிக்கான சம்மும் சொல்லிட்டேன். ஓரளவு அதை தாண்டி அட்வான்ஸ் லெவலில் இவ்வளோ தான் கேட்க முடியும். ஓகேங்களா? நீங்கள் மெயின்ஸே எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு ஒரு கொஷின் வந்தாலும் இந்த லெவல் தான் கேட்க முடியுமே தவிர அதை தாண்டி ஒன்றும் கேட்க முடியாது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வச்சு இந்த பாப்புலேஷன் கான்செப்ட்டு, இந்த தேய்மானம் சம்மந்தப்பட்ட கொஷின்ஸ்லாம் வந்துச்சுன்னா நம்ம சொன்ன மெத்தடில் சால்வ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அதை தாண்டி டவுட் இருக்குது அப்படின்னா தாராளமாக நம்ம டெலகிராம் குரூப்பில் கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்யூஷன் சென்ட் பண்ணுறேன்ப்பா. ஸோ அவ்வளோதான்ப்பா என் கிளாஸ். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.